சோழ மன்னர்களின் நீதிமன்றமாகவும் மன்னர்களின் அந்தப்புறமாகவும் சுற்றியுள்ள கோவிலின் கணக்கு வழக்குகளை பார்வையிடவும் அருகில் உள்ள ஐயர் மலைக்கோவில் வரை இரகசிய சுரங்கம் அமைத்து சோழ மன்னர்கள் வழிபட்ட ஒரு சிவஸ்தலம் சிவாயம் திருமண தோஷம் போக்கும் கல்யாண சுந்தரேஸ்வரர் அமைந்து உள்ள திருக்கோவில். இத்திருக்கோவில் இறைவன் சோழ்புரீஸ்வரர், அம்பாள் பெரியநாயகி, சிவபெருமானிடம் சாகா வரம் பெற்ற மயிடம் என்ற அரக்கன் சூரியவன்னி மன்னனுடன் போர் செய்து மக்களைக் கொன்ற காரணத்தால் சிவபெருமானின் வேண்டுதலை ஏற்று அம்பாள் பார்வதி தேவி துர்க்கையாக மாறி மயிடனை வதம் செய்து இக்கோவில் இறைவன் காசி விஸ்வநாதர் அருள் பெற்று பெரிய நாயகியாக அமர்ந்து அருள் தரும் சிவஸ்தலம் சிவாயம். கரூர் மாவட்டத்தில் குளித்தலை அருகில் 11 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இந்த சிவாயம் திருக்கோவில். சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலை மன்னர் ராமநாதன், 3ஆம் ராசேந்திரன், 3ஆம் குலோத்துங்கன் ஆகிய அரசர்கள் காலத்தில் கட்டியுள்ளனர். திருக்கோவில் நுழைவு வாயில் 5 நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக இராமாயண கதவுடன் முகப்பில் உள்ளது. கோபுரத்தின் முன் இடதுபுறத்தில் விநாயகரும் வலதுபுறத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் அருள் தருகிறார். எதிரே 16 கால் மண்டபம். இந்த மண்டபத்தின் சிறப்பாக விநாயகர் மனைவியுடன் சுப்பிரமணியர் தனியாகவும் 5 தலை நாகம் மற்றும் ஆஞ்சநேயர் கடவுள்கள் தனித்தனி கால்களில் அருள் தருகின்றனர். இந்த மண்டபத்தில் இறைவன் திருவாதிரை நாளில் சுற்றியுள்ள மக்களுக்கு அருள் வழங்குவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். ராஜகோபுரத்தை அடுத்து முதல் பிரகாரம். இங்கு வலதுபுறம் உள்ள மண்டபத்தில் இறைவனுக்கு தொண்டு செய்த தாசிகள் பயன்படுத்திய நாட்டிய மண்டபம் உள்ளது. இங்கு இறைவனாக விநாயகர் அருள் தருகிறார். முகப்பு மண்டபம், மூலவர் முகப்பு மண்டபம். இங்கு இடதுபுற தூணில் கல்யாண சுந்தரேஸ்வரர் அருள் தருகிறார். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடைபெற வேண்டியும் தடைப்பட்ட திருமணம் நடக்க வேண்டியும் பரிகார பூஜைகள் செய்தால் தடைகள் நீங்கும். வலதுபுற பைரவர் அருள் தருகிறார். தேய்பிறை நாளில் இவருக்கு செய்யும் அர்ச்சனையில் சனிதோஷம் நீங்குவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. அருகில் நவகிரக நாயகர்கள் அருள் தருகின்றனர். அடுத்துள்ள மகா மண்டபத்தில் மூலவர் காசி விஸ்வநாதர் லிங்க வடிவில் அருள் வழங்குகிறார். எந்த கோவிலிலும் இல்லாத வடிவமாய் இங்கு மூலவர்க்கும் நந்திக்கும் இடையில் இறைவனின் உக்கத்தை தணிக்கும் வகையில் விநாயகர் அருள் தருகிறார். உட்பிரகாரத்தின் தெற்கு திசையில் நாயன்மார்களும் தட்சிணாமூர்த்தியும், கிழக்கு நோக்கி சித்தி விநாயகர், கஜலட்சுமி, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள், வள்ளி தெய்வானையுடன் முருகன், சோழ்புரீஸ்வரர், சண்டிகேஸ்வரர் சந்நிதிகளும் துர்க்கையும், வடக்கில் அம்பாள் பெரிய நாயகி சந்நிதியும் கிழக்கு நோக்கி அருள் தருகிறார். வடகிழக்கு மூலையில் தலவிருட்சமான மகிழமரம் அமைந்து உள்ளது. கோவிலில் பிரதோஷ நாட்களில் சிறப்பு பூஜைகளும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு சிறப்பு பூஜைகளும் இங்கு திருவாதிரை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது.